இன்னைக்கு நம்ம 60 days சேலஞ்சோட தேர்ட் டே. இன்னைக்கு நான் போட்ட ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் மட்டும்தான். ஆப்ஸில் எப்பவுமே நார்மல் ஒர்க் அவுட் போடுறதோட நம்ம வெயிட்டட் ஒர்க் அவுட் போட்டால் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதனால நான் போட்ட எல்லா ஆப் ஒர்க் அவுட்டும் இதில் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டயட் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை எண்டில் காட்டுறேன். நான் மோஸ்ட்டாக டயட்டுக்கு ப்ரோட்டீன்ஸ் தான் ரொம்ப எடுக்கணும்னு பார்ப்பேன். ப்ரோட்டீன் ரிச்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் எக்கும் தான். அதான் என்னோட ப்ரோட்டீன் கோல்ஸாக ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆப் ஒர்க் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் அவுட் போட்டேன். ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஆப்ஸ், மிடில் ஆப்ஸ், லோவர் ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ளிக்ஸ்னு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நம்ம ஒர்க் அவுட் போட வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் தான் நான் போட்டேன். இதில் பெஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லெக் ரைஸு, அதுக்கப்புறம் கேபிளில் நம்ம ஆப்ஸ் கிரன்ச்சஸ் போடுறது, அது எல்லாமே பெஸ்ட்டான ஒர்க் அவுட். ஸோ லுக் வாட் ஆர் தி ஒர்க் அவுட்ஸ் ஐ டிட். நமக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம டயட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் எக்கை ரெடி பண்ணிருக்கேன். இதை சாப்பிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்களா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டயட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வாக்கிங் வந்துட்டேன். ஏன்னா நம்ம வெறுமனே ஃப்ளோர் ஒர்க் அவுட்டு, வெயிட்டட் ஆப் ஒர்க் அவுட் மட்டும் போட்டால் பத்தாது. வாக்கிங் அந்த மாதிரி லைட்டான கார்டியோவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ ஸ்டார்டிங்க்கு நான் இந்த மாதிரி கார்டியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கார்டியோவும் இன்க்ரீஸ் பண்ணணும், கார்ப்ஸும் கம்மி பண்ணணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற கலோரி டெஃபிசிட் ஹெல்ப்போட நம்மளோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்ண முடியும். இந்த சீக்ரெட்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாடுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.